காக்காய் கூட்டம் உண்மையிலேயே இறந்த காகத்துக்கு அஞ்சலி செலுத்துகிறதா? சாலையில் செல்லும் பொழுது சமயத்தில் இந்த காட்சியை பார்த்திருப்போம். அதாவது இறந்த காகத்தை சுற்றி பல காகங்கள் பலத்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும். முதலில் பார்க்கும் பொழுது இது காகங்களின் வேதனையை உணர்த்துவதாக கிட்டத்தட்ட ஒரு இறுதிச் சடங்கு நிகழ்வு போல தோன்றும். ஆனால் விஞ்ஞானிகள் வினோதமான ஒரு உண்மையை கண்டறிந்தனர். மிகுந்த புத்திசாலி பறவைகளில் காகங்களும் ஒன்று. அவற்றால் மனித முகங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும், புதிர்களை விடுவிக்க முடியும், ஏன் தனக்கு நேர்ந்த ஆபத்தை பல வருடங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பிற காகங்களுக்கும் அந்த அபாயத்தை பற்றி எச்சரிக்கை செய்ய முடியும். எனவே ஒரு காகம் இறந்தால் பிற காகங்கள் அந்த காகத்தின் மேல் கவனம் செலுத்துகின்றன, மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்துகின்றன. ஏன் அப்படி? காகங்களின் இந்த நடவடிக்கை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த தகவல்கள் இதோ. இறந்த காகத்தை பார்க்கும் பிற காகங்கள் ஒரு குழுவாக ஒன்று கூடுகின்றன. கூடிய காகங்கள் உரத்து குரல் எழுப்புகின்றன. இறந்த காகத்தின் உடலை சுற்றி சுற்றி வருகின்றன. சில சமயங்களில் வெகு நேரத்திற்கு அங்கேயே இருக்கின்றன. இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது உணர்வு பூர்வமான நிகழ்வாகத்தான் தோன்றும். சில சமயங்களில் அவ்வாறும் இருக்கலாம். ஆனால் அறிவியல் வேறு ஒன்றை சொல்கிறது. காகங்கள் இப்படி கூடுவது புலனாய்வு செய்வது போன்றது. இந்த காகம் ஏன் இறந்தது? இங்கு என்ன நடந்தது? ஏதேனும் எதிரி வந்ததா? இந்த காகத்தின் உணவில் விஷம் இருந்ததா? அல்லது இந்த காகத்திற்கு ஏதேனும் நோய் இருந்ததா? வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை பரிசோதனை செய்து பார்த்தனர். இறந்த காகங்களை முகமூடி அணிந்த நபர்களுக்கு அருகில் வைத்தனர். அதன் விளைவு என்ன ஆயிற்று தெரியுமா? காகங்கள் அந்த முகமூடி நபர்களை, குறிப்பாக முகமூடிகளை ஆபத்தோடு தொடர்பு படுத்திக் கொண்டன. பல வருடங்கள் கழித்தும் அந்த முகமூடிகளை நினைவில் வைத்துக் கொண்டிருந்தன. பிற காகங்களுக்கு எச்சரிக்கையும் செய்தன. அப்படி என்றால் இந்த காகங்களின் இறுதி அஞ்சலி, இறுதி சடங்கு என்று நாம் நினைப்பது இறந்த ஒரு காகத்தை பற்றியது மட்டுமல்ல. இது உயிரோடு இருக்கும் காகங்களை பாதுகாப்பது பற்றி. காகங்கள் பெறும் அறிவு மொத்த காக கூட்டத்திற்குமாக பரப்பப்படுகிறது. சக விலங்கின் இறப்பிலிருந்து தகவல்களை பெறும் சில உயிரினங்களில் காகங்களும் ஒன்று. ஆனால் இறந்த காகத்தை சுற்றி நடக்கும் இந்த நிகழ்விற்கு புலனாய்வு மட்டுமே காரணமா? இல்லை. சில வல்லுநர்கள் இவ்வாறு காகங்கள் சூழ்வதில் உணர்வுகள் கலந்திருக்கும் என்றே உறுதியாக நம்புகின்றனர். காகங்களுக்கு இடையில் உறுதியான சமூக உறவுகள் உண்டு. காகங்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை நினைவில் வைத்திருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து வாழும். ஏன், ஒன்றாக விளையாடவும் செய்யும். ஒரு உறுப்பினரின் இறப்பு அவற்றை பாதிக்கும். மனிதர்கள் போல் காகங்கள் துக்கத்தை உணருமா என்பது பற்றி நமக்கு இதுவரை தெரியாது. ஆனால் சக உறுப்பினரின் இறப்பு அவற்றை பாதிக்கும் என்பது அவற்றின் நடவடிக்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு காகத்தின் இறுதி சடங்கு போல் தோன்றுவது உயிர் வாழ்வதற்கான ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த நொடியில் புத்தி கூர்மை, நினைவாற்றல் இவை அனைத்தும் கூட உணர்வுகளும் கலந்தே இருக்கின்றன. காகங்களை பொறுத்தவரை இறப்பு அறிவாகிறது. காடுகளில் இந்த அறிவு உயிர் வாழ்தல் ஆகிறது. இறந்த ஒரு காகத்தை சுற்றி பிற காகங்கள் உரத்து கரைவதை அடுத்த முறை நீங்கள் காண நேர்ந்தால் அது இயற்கையின் வினோதமான வகுப்பறைகளில் ஒன்று என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.